நிஃப்டி ஒரு வாலடைல் செஷனாக இருந்தாலும் க்ளோசிங்கில் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் ஒரு மோசமான வாரம்னு சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வீக்கெண்டில் மோடியோட ஸ்பீச்சிலிருந்து மார்க்கெட் இன்னும் பெரிய அளவுக்கு ரெக்கவர் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். குளோபல் மார்க்கெட் ஒரு டைரக்ஷனில் போனாலும் நம்ம மார்க்கெட் ஒரு டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸை வச்சு தான் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ டொமஸ்டிக் ப்ராப்ளம் என்ன, நம்ம மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கா, எப்போ ரெக்கவர் ஆகும், இதை பற்றி தான் இன்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய ட்ரைனிங் செஷன் 5 மணிக்கு இருக்குது ஆன்லைனில். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதே போல் வர சனிக்கிழமை, அதாவது 16 மே அன்னைக்கு மார்னிங் 10 o'clock சென்னை தாம்பரமில் டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, முதல்ல நேத்தியோட ரிசல்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்னியோட மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ டாடா பவர், டோரண்ட் பவர், இந்த 2 பவர் ஸ்டாக்கோட ரிசல்ட்டு இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் முன்னாடி வந்தது, அதாவது நேத்தியோட க்ளோசிங்க்கு அப்புறம் வந்தது. 2 ஸ்டாக்குமே நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதில் டோரண்ட் பவர் 9% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. டாடா பவர் நியர்லி 3% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இன்னொரு ஸ்டாக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4-5 மாதத்தில் மட்டும் மோர் தென் 150% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக் குவார்ட்டர்லி ரிசல்ட் கை கொடுத்துருக்கு. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ஒரு பாசிட்டிவ். எம்டார்க் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 9% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் டெக்ஸ்மேக்கோ ரயிலோட ரிசல்ட்டு இன்னைக்கு 13% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஃபார்மா செக்டார் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செக்டாராக இருந்தது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. டாக்டர் ரெட்டியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு மார்க்கெட்டுக்கு முன்னாடியே வந்த ஒரு நியூஸு. பட் ஆனால் இந்த நியூஸு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. பட் சிப்லாவோட நியூஸு மார்க்கெட் அவர்ஸில் வந்திருக்கு. அது என்னன்றதை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாலடைல் நடந்ததுக்கு என்னென்ன காரணம்? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கடந்த 2 நாள் மார்க்கெட் ஃபால் ஆகிருந்தது. அதிலிருந்து கிட்டத்தட்ட நிஃப்டி ஒரு மாதத்தோட லோவில் ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டலோட நேற்று முடிஞ்சது. மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆகிருந்தது. பட் இன்னைக்கு ஒரு ரெக்கவரி தான் எதிர்பார்த்தது. கிஃப்ட் நிஃப்டியும் அதை தான் கொடுத்தது. ஏன்னா நேத்தியோட மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ஃபால் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அங்கேருந்து ரெக்கவர் ஆகி நியூட்ரல் டு பாசிட்டிவில் முடிஞ்சது. பட் அந்த ட்ரெண்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ஆப்போசிட்டில் இருந்தது. ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்தது, மைனஸும் டர்ன் ஆச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆச்சு. ஸோ இந்த வாலட்டிலிட்டி ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் மார்க்கெட் ஃபுல்லாகவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ளஸில் வந்து சஸ்டெயின் ஆகும்னு எதிர்பார்த்தது. மறுபடியும் டவுனில் வந்து நியூட்ரலாக க்ளோஸ் ஆச்சு. இல்லை 2 விஷயம் நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, பேங்கிங் செக்டார் சப்போர்ட் இன்னைக்கு பண்ணல. ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு 1% ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு டாப் செக்டர் லூசரில் ஐடி இண்டெக்ஸ் தான் ரீட்டைன் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் மெட்டல் தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. இந்த ரேலி நேத்தியே வந்து மெட்டல் ஸ்டாக்ஸில் ரொம்ப ஸ்டேபிலிட்டி இருந்தது. ஸோ அந்த ரேலி இன்னைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இதுதான் செக்டார் பேசிஸில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, இன்னைக்கு பிராட் மார்க்கெட் பக்கம் வரும்போது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸும் மிட் கேப்பும் தான் மோர் தென் 0.5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸ்மால் கேப் நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து லெஸ் தென் 0.5%, ஆனால் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன கவர்மெண்ட் நியூஸ் அப்படின்னா, இன்னைக்கு கேபினட் மீட்டிங்கில் ஒரு சில அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. கோல் கேசிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோல் இந்தியா இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது கோல்டோட இம்போர்ட் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் பிரைம் மினிஸ்டர் மோடியோட இந்த மீட்டிங்கில் கொடுத்த ஒரு விஷயம், கோல்டு வந்து இப்போதைக்கு வாங்காதீங்க அப்படின்னு கொடுத்துருந்தது. அது என்ன இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது தான் கடந்த 2 நாள் மார்க்கெட் ஃபாலில் நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இம்போர்ட் டியூட்டி 15% ரைஸ் ஆகிருக்கு. இதில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, ஜுவல்லரி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது ஓப்பனிங்கில். 2வது, கோல்டு ETF, முக்கியமாக கோல்டு ப்ரைஸஸ் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் ஆனால் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு ETF இன்னைக்கு 10 to 15% ரைஸ் ஆகுறது ஆனதுக்கான ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ இப்போ என்னன்னா இந்த நியூஸ் பாசிட்டிவ் ரியாக்ஷனும் மார்க்கெட்டில் ஒரு பக்கம் கொடுத்துருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ரியாக்ஷனும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு டைடன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் 2 ரிசல்ட் லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை வந்தது. பட் ரெண்டுமே பாசிட்டிவ் ரியாக்ஷன் வெள்ளிக்கிழமை இருந்தாலும், பட் திங்கக்கிழமை கோல்டோட டிமாண்டை குறைக்கிறதுக்கான கவர்மெண்ட் எடுத்திருக்கிற விஷயம் தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆயில் அண்ட் கேஸ். இந்துஸ்தான் பெட்ரோலியமோட ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது செகண்ட் ஹாஃபில். முக்கியமாக இந்த ரிசல்ட்டு மோர் தென் 4 to 5% இன்னைக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி இன்னொரு ரீசன் ரிசல்ட்டோட. பட் ஆனால் நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். ஏன்னா ப்ரோக்கரேஜஸ் வந்து என்ன வியூ வச்சிருக்கிறாங்க அப்படின்றது நாளைக்கு ஓப்பனிங்கில் இந்த ஸ்டாக்கோட வாலட்டிலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இன்னைக்கு ரியாக்ஷன் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது, நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து இன்னைக்கு மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் காரணம், டிக்சன். கிட்டத்தட்ட 10% இன்னைக்கு ஒரே நாளில் இந்த ஸ்டாக் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. ரிசல்ட் ஒரு ரீசன். பட் பெரிய அளவுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பெரிய அளவுக்கு கண்டினியூஸாக இறங்கின ஒரு ஸ்டாக்கு இப்போ மறுபடியும் இந்த ரிசல்ட் கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். வெள்ளிக்கிழமை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்டில் 6% இறங்குச்சு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமையும் ஃபால் ஆச்சு. அகெயின் ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குன்னு எதிர்பார்த்தது. பட் பேங்கிங் ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை. இன்னைக்கு மேபி பேங்க் ஸ்டாக்ஸ் ரெக்கவர் ஆகியிருந்தா இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கொடுத்துருந்தா மேபி நிஃப்டி இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதாண்டி குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா செயில் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்க்கெட் மூவர்ஸில் பார்க்கும்போது செயில் இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூமோட 14% இன்னைக்கு ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வால்யூமும் இன்னைக்கு டிராஸ்டிக்காக ரைஸ் ஆகிருக்கு. டிவிஎஸ் மோட்டாரோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஒரு 1% கிட்ட நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்துஸ்தான் பெட்ரோலியம் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிப்லா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிப்லாவோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நியர்லி ஒரு 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பவர் ஃபினான்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1% இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. இல்லை ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2% வந்து ஓவரால் கன்சாலிடேட்டடில் கொடுத்துருக்குறாங்க. டிக்சன் வந்து மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ஒரு ரீசன், கைடன்ஸ் கொடுத்துருக்கிறதோ இன்னொரு விஷயமா பார்க்கலாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஜிஎஸ்கே ஃபார்மா 1% ஃபால் ஆகிருக்கு ரிசல்ட்னால. அதே போல் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ரிசல்ட் இம்பாக்ட் தானே இருக்குது. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் 5% இன்னைக்கு இறங்கியிருக்கு. பைன் லாப் இன்னைக்கு லாக்இன் ரிலீஸ் ஆகிறது இன்னைக்கு 12% கிட்ட இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃபால் ஆகிருக்கு. கோஹன்ஸ் லைஃப் சயின்ஸு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் 5% இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்னால இன்னைக்கு இறங்கியிருக்கு. இப்போது நிஃப்டி 50 பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் செஷனாக இருந்தது. கிட்டத்தட்ட எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 ஸ்டாக் இன்னைக்கு ப்ளஸில் இருக்குது, 25 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக இருக்குது. இல்லை நெகட்டிவாக டாப் லூசர்னு பார்த்தீங்கன்னா 2% இறங்கி இருக்கிற ஏஷியன் மோட்டார், அதுக்கப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் 1 to 2% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்னைக்கு கை கொடுக்கல. மேபி நாளைக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் சிப்லா மறுபடியும் டவுனில் ஓப்பன் ஆனால் ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்னும் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் இருந்த நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் சிப்லாவோட ரிசல்ட்டு மேபி இது இந்த ரேலி ஃபெயில் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி இண்டெக்ஸில் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இப்போதைக்கு நியரில் ஃபண்டமெண்டலாக எதுவுமே இல்லை, டெக்னிக்கலாகவும் வீக்காக இருக்குது. ஸோ ஐடி செக்டார் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஆட்டோ ஸ்டாக்ஸில் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இன்னைக்கு டர்ன் ஆயிருந்தது. இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக டர்ன் ஆனது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்டாக்ஸு, முக்கியமாக பர்ஜர் பெயிண்டோட ரிசல்ட்டு இன்னைக்கு நிஃப்டியில் 4% ஏஷியன் பெயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதானி குரூப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இதுதான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டில் டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். டாடா ஸ்டீல் மெட்டல் செக்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் செக்டோரல் கெய்னர் மெட்டல் இண்டெக்ஸ் தான். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருந்தது. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அதில் 2 காரணம் சொல்லலாம். ஒன்று, கோல்டு சில்வருக்கு இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு காரணம். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா காப்பர்லேயும் இன்னைக்கு ரேலி இருந்தது. சில்வரோட ரேலி வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க்ல இம்பேக்ட் இருந்தது. இந்துஸ்தான் ஜிங்கோட பேரண்ட் கம்பெனி வேதாந்தாலையும் இந்த ரேலி இம்பேக்ட் இருந்தது. ஸோ ஓவரால் மெட்டலில் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டர்ன் ஆனது. முக்கியமாக டாடா ஸ்டீல் இன்னைக்கு 4% இன்க்ரீஸ் ஆனது. இண்டால்கோ 3%க்கு மேலே இன்னைக்கு
பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சிப்லா வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்ததுன்னு தவறாக சொல்லியிருந்தேன். பட் ஆனால் சிப்லா இன்னைக்கு 3% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வெயிட் பண்ணி என்னன்றதை பார்க்கலாம். ஆயில் அண்ட் கேஸில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இன்னைக்கு டாப் கெய்னர் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால. கன்சூமர் டியூரபிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிக்சன் சோலோ பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எந்த ஸ்டாக்கும் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. மெட்டல் ஸ்டாக்கில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயில் 14% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. வேதாந்தா 6%, இந்துஸ்தான் காப்பர் 5%, டாடா ஸ்டீல், இந்துஸ்தான் ஜிங்க் நியர்லி 3% இன்னைக்கு பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பார்த்தீங்கன்னா 35 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 15 ஸ்டாக் நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு. இந்த இண்டெக்ஸ்லையும் வேதாந்தா, முத்தூட் ஃபின், அதானி கிரீன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது கோல்ட் ஃபினான்ஷியர்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாகவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்லேயே முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாகவே ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ நாளைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம். சிப்லாவோட ரிசல்ட்டு, இந்துஸ்தான் பெட்ரோலியமோட ரிசல்ட், இது ரெண்டும் ஃபார்மா அண்ட் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் ரியாக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி செக்டார் வீக்னஸோடு இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது. மேபி நாளைக்கு பவுன்ஸ் ஆகுமான்றது ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. நாஸ்டாக் டெக்னாலஜி இண்டெக்ஸ் அமெரிக்காவில் மேபி ஒரு மோர் தென் 1% மேலே ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தால் அந்த ரியாக்ஷன் நம்ம மார்க்கெட்டில் டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி நெகட்டிவாக நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் பார்த்தீங்கன்னா டாடா பவரோட ஃபால் வந்து இன்றைக்கி வந்து டர்ன் ஆகிருக்கு. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா 67 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவ், 32 ஸ்டாக் மட்டும் நெகட்டிவ். இதில் செயில் இருக்குது, டிக்சன் இருக்குது, வோடஃபோன் ஐடியா இருக்குது, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்குது. வோடஃபோன் ஐடியா ஃபண்ட் ரைசிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தது. இன்றைக்கி 7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நால்கோவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு மிட் கேப்போட ரேலியில். இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபினான்ஷியல் இன்றைக்கி 3% டாப் லூசர். அதே போல் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருந்தது. பேடிஎம்மும் நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. இப்போ ஸ்மால் கேப்பில் 59 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 41 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பைன் லேப் தான் இன்னைக்கு டாப் லூசர் ஸ்மால் கேப்பில். அதே போல் மீஷோ, மணப்புரம், இந்துஸ்தான் காப்பர் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, டாப் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி மேபி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை தமிழில் ஈஸியாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலகிராமில் ஸ்டாக் அப்டேட்ஸ், மார்க்கெட் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.